இப்போ நான் ஒரு சின்ன கொஸ்டின் வந்து அமெரிக்காவில் இருக்கிறவங்க கிட்ட கேட்குறேன். ஏன்னா நான் போட்ட பல வீடியோக்கு எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, என்ன சார் அமெரிக்கா உண்மையெல்லாம் நீங்கள் சொல்லிடுறீங்க, அங்கே வேலை செய்கிறவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க, அப்படி இருந்தால் எங்களோட மதிப்பு குறையாதா அப்படின்னு சிலர் கேட்குறீங்க. இதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். அமெரிக்காவில் வேலை செய்கிறவங்க அந்த கண்ட்ரியில் இருக்கின்ற ஒரு சிட்டிசனுக்கு கொடுக்குற சேலரி தான் அமெரிக்கா உங்களுக்கு கொடுக்குதா? உண்மையை சொல்லுங்க. இந்தியாவில இருந்து போறவங்க அமெரிக்கா எம்ப்ளாயிக்கு கொடுக்கின்ற அவன மனிதன் தான், நீங்களும் மனிதன் தான். ஒன்லி தி கண்ட்ரி டிஃபரன்ஸ், தி ஸ்கின் கலர் டிஃபரன்ஸ், பட் தி ப்ராடக்ட் டெலிவரி வைஸ், தி டேலண்ட் வைஸ், தி ஐக்யூ வைஸ் வி ஆர் சேம் ஆர் மோர் தேன் தி அதர்ஸ். நம்ம ஏற்கனவே அதர் வீடியோவில் சொல்லியிருக்கோம். இப்படி இருக்கும்போதே அமெரிக்காவில் கொடுக்குற சம்பளம் தான் நீங்கள் வாங்குங்க. அமெரிக்க சிட்டிசன் வாங்குற சம்பளம் கொடுக்குறாங்களா உங்களுக்கு? நீங்கள் போகிறவங்களுக்கு அதில் 20%, 30% இதிலேருந்து ஈவன் 50% நீங்கள் கம்மியான வாங்குறீங்க. அதை ஏன் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சரி, அமெரிக்காவுக்கு போகிறீங்க, அங்கே ஒர்க் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன இங்கே வந்து அமெரிக்காவில் இங்கே வேலை செஞ்சாக்கா அது நம்ம கண்ட்ரி உயர்த்துகின்ற ஒரு மக்களின் ஒரு கடமையாக பார்க்கப்படும். இன்னொரு கண்ட்ரியில் போய் அடிமையே தானே இருக்கும். நீங்கள் என்ன அங்கே போய் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா? பிஸ்னஸ் மேன் ஆகிட்டு 100 பேர் 200 அமெரிக்கனுக்கு நீங்கள் வேலை கொடுக்குறீங்களா? இல்லையே. அங்கே இருக்கிற கம்பெனிக்கு போய் நீங்கள் வேலை தானே செய்கிறீங்க. கூலிக்கு மாரடிக்கிறதுன்றாங்க. அங்கே இந்த மாதிரி அங்கே போய் நம்ம கூலிக்கு தானே வேலை செய்கிறோம். கூலி வாங்குகிறோம், இங்கே அனுப்புகிறோம். அங்கே 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறது இங்கே 50,000 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறதுக்கு சமம். இங்கே நான் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்கினாலும் இந்தியாவில் அட்லீஸ்ட் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு இருக்கும் இல்லையா? இங்கே கிராமத்துல இருந்தே ஒருத்தன் வரான்னு வச்சுக்கோங்க, சென்னைக்கோ இல்லை ஹைதராபாத், பெங்களூர் எங்கே போனாலும் கிராமத்தில் அவருக்கு ஒரு பர்மனன்ட் ரெசிடென்ஸ் இருக்கு இல்லையா? நீங்கள்லாம் போயிட்டு உங்களுக்கு ரெண்ட் கொடுக்கணும், அதர் மெயின்டெனன்ஸ் பண்ணணும், உங்களுக்கு போயிட்டு வர செலவு இருக்குது. இங்கன்னா நான் பைக்கு கார் எல்லாம் ஈஸியாக வாங்கிக்குவோம். அங்கே நீங்கள் வாங்க முடியும்னு சொல்றீங்க. ஆனால் தி காஸ்ட் ஆஃப் தி வெஹிக்கிள், தி காஸ்ட் ஆஃப் தி மெயின்டெனன்ஸ், அது இங்கே கம்பேர் பண்ணி பாருங்களேன். அந்த சம்பளத்தை இங்கே அங்கே 10 மடங்கு அதிகமாக சம்பளம் கிடைக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த 10 மடங்குக்கு 9 மடங்கு உங்களுக்கு செலவு இருக்கு. இங்கே நாங்கள் டெவலப் பண்ணுங்க அப்படின்னு தானே நான் சொல்கிறோம். இங்கே உங்களுடைய ஸ்கில்ல இங்கே இருக்க இந்தியன் கம்பெனியில் டெவலப் பண்ணிங்கனாக்கா இதில் ஒரு 3/4 சம்பளம் உங்களுக்கு இங்கே கொடுத்தாலும் உங்களுக்கு சேவிங்ஸ் அதிகம். ஒரு ஒன்று குத்தனத்துல இருந்து ஒரு ரூம் எடுத்துகிட்டு எங்கேயோ ஒரு ஃப்ளாட்லேருந்து 80-90 கிலோமீட்டர் ஃப்ரம் தி சிகாகோ ஆர் நியூயார்க், வாட் எவர் இட் இஸ், அங்கே தான் ஐடி கம்பெனி இருக்குது. எங்கள் கிராமத்தில் போய் ஐடி கம்பெனி வைக்கிறது இல்லை யாரும் அமெரிக்காவில். ஸோ அங்கேருந்து நீங்கள் வந்து போகிற செலவு, உங்களுடைய டைமிங், நீங்கள் எங்கேயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஃபேமிலியோடு சேர்ந்து இருக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அங்கே போய் ஒர்க் பண்ணணுமா? இப்போ கூகுள் வந்து ஹைதராபாத்துக்கு வந்துச்சு. அதே மாதிரி ஐபிஎம் சென்னைக்கு வர வைப்பது ஐடி என்ஜினியர்ஸான நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம டேலண்ட்டை இங்கே காமிச்சு இங்கே ஃபாரின் கம்பெனிஸை வர வச்சு இன்வெஸ்ட் பண்ணோம்னாக்கா ஒரு நாள் இந்தியா வல்லரசாக மாறும்.